ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா சைக்ளோட்ரான். சைக்ளோட்ரானோட அடிப்படையான விஷயம். சைக்ளோட்ரான் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் எந்த பிரின்சிபல் அடிப்படையா வச்சு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொரான்ஸ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த லொரான்ஸ் ஃபோர்ஸ் தான் இதுக்கு வந்து பார்த்தோம்னா அடிப்படையான பிரின்சிபல். லொரான்ஸ் ஃபோர்ஸ். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் விசை. லாரன்ஸ் விசை இல்லாட்டா லொரான்ஸ் விசை. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் லொரான்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் இருக்குது, ஒரு மின்னூட்டப்பட்ட ஒரு துகள் இருக்குது, Q இருக்குது. இந்த துகள் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல மூவ் ஆயிட்டு இருக்குது, வெலாசிட்டி ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்குது. ஸோ இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும் போது இந்த துகளை நான் ஒரு காந்த புலத்துல கொண்டு போய் வைக்கிறேன். எதுல கொண்டு போய் வைக்கிறேன்? காந்த புலத்துல கொண்டு போய் வைக்கிறேன். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, பி இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட கோணம், ஒரு ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் என்ன ஆயிட்டு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் மேல, இந்த மின்னூட்டப்பட்ட துகளின் மேல ஒரு விசை செயல்படும். அந்த விஷயத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லொரான்ஸ் விசைன்னு சொல்றோம். இந்த விசைக்கான ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், BQV sin theta. BQV sin theta. ஸோ இதுல வெக்டர் வடிவத்தில் எழுதுனீங்களா? ஏன்னா இது விசை இல்லையா? விசையோட திசை தெரியணும்னா அங்க இருந்து வெக்டர் வடிவத்தில் எழுதணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த Q அப்படிங்கிறது, இந்த இடத்துல Q அப்படிங்கிறது ஸ்கேலார் குவாண்டிட்டி. ஸோ மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா BV sin thetaன்னு இருக்குது. நமக்கு தெரியும் ரெண்டு வெக்டர்களை நீங்க எப்படி பெருக்குறீங்க, AB sin thetaன்னு பெருக்குறீங்கன்னா இது எதோட ஃபார்முலானா A வெக்டர் கிராஸ் B வெக்டரோட ஃபார்முலா. வெக்டர் ப்ராடக்ட்ல A வெக்டர் கிராஸ் B வெக்டரோட ஃபார்முலா. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க V வெக்டர் கிராஸ் B வெக்டர், ஏன்னா V வெக்டர் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. V வெக்டர்ல இருந்து நான் இங்க போட்டிருக்கிறது ஒரு தீட்டாங்கிற ஆங்கிள் B இருக்குதுன்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த படத்தின்படி பார்த்தோம்னா V வெக்டர் தான் எது ரைட் சைடுல இருக்குதோ அதான் ஃபர்ஸ்ட், லெஃப்ட் சைடுல இருக்கிறது பின்னாடி வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ V அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்குது, அதுல இருந்து ஒரு தீட்டாங்கிற கோணத்துல B இருக்குது. அப்ப V வெக்டர் கிராஸ் B வெக்டர். ஏன் வந்து பாத்தீங்கன்னா சைன் தீட்டா கிராஸ் ப்ராடக்ட் வருது அப்படிங்கிற சொல்றோம்னா, ஸோ இப்போ F வெக்டர் ஈக்குவல் டு, இப்போ ஏன் வந்து பார்த்தோம்னா V வெக்டர் கிராஸ் B வெக்டர்னு போடுறோம் அப்படின்னா, இந்த வெலாசிட்டிக்கு ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் தான் என்ன இருக்கணும், B இருக்கணும். சப்போஸ் வெலாசிட்டி இப்படி இருக்குது, அதே டைரக்ஷன்ல பியும் இருக்குதுன்னு வைங்க, அதே டைரக்ஷன்ல என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது அப்படின்னா இது என்ன பண்ணாது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த வெலாசிட்டியை என்ன பண்ணாது, ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ணாது. இதுவே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இப்படியோ இப்படியோ இல்ல இப்படியோ எப்படி ஒரு கோணத்துல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த என்ன பண்ணும், இந்த பார்ட்டிகிளை டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப இந்த பார்ட்டிகிள் மேல என்ன பண்ணும், ஒரு விசை செயல்படும். சோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரியா இருக்கும் போது எந்த விசையுமே என்ன ஆகாது, செயல்படாது. விசை எப்படி இருக்கும், ஜீரோவா இருக்கும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியா இருக்கும் போதுதான் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமமா இருக்கும். அப்ப இந்த கண்டிஷனை நமக்கு ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நமக்கு யூஸ் பண்றது யாரு, சைன் தீட்டா. ஏன்னா சைன் 0 தான் 0, சைன் 90 தான் 1 மேக்சிமம். அப்போ ஃபோர்ஸோட மேக்சிமம் வேல்யூ பாத்தீங்கன்னா BQV இருக்கும். ஏன்னா சைன் 90 1ன்னு போட்டீங்கன்னா, சைன் தீட்டாக்கு மேல 90 போட்டீங்கன்னா BQVன்னு வரும். சரியா? சோ இது எல்லாமே நம்ம லொரான்ஸ் விசையில அடிப்படையா பார்த்தோம். சோ இந்த விசையோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த F வெக்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இது V வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும், அப்புறம் B வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஏன்னா A கிராஸ் B ன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாலே இந்த A கிராஸ் B அப்படிங்கிறது இந்த A வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலர், B வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலர். சரியா? நான் இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா டார்க்கை வந்து உதாரணமா காமிப்பேன். டார்க் திருப்பு விசையை உதாரணமா காமிப்பேன். திருப்பு விசைக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா R வெக்டர் கிராஸ் F வெக்டர். R வெக்டர் கிராஸ் F வெக்டர். இப்போ ஒரு ஃபேன் இருக்குது, இந்த ஃபேன் வந்து பார்த்தா இப்படி சுத்துது, இந்த ஃபேன் வந்து இப்படி சுத்துது. சோ இப்படி சுத்திட்டு இருக்கும் போது, சரியா, இந்த ஃபேன் சுத்துறதுக்கு அடிப்படையில என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபண்டமெண்டலா ரீசன் பாத்தீங்கன்னா, இந்த ஃபேனை உங்க கையால சுத்தணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஸ்டூல் போட்டு மேல ஏறி நின்னு
உங்க கையை வச்சு என்ன பண்ணுவீங்க, இந்த கார்னர்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. இப்படிதான் தள்ளுவீங்க. இங்க தள்ளினீங்கன்னா ஃபேன் சுத்தாது. இந்த எண்ட்ல தள்ளினீங்கன்னா தான் என்ன ஆகும், ஃபேன் சுத்தும். அப்ப இந்த விசை வேணும். இந்த விசையோட கூட சேர்ந்து என்ன வேணும், இந்த செங்குத்து தொலைவு வேணும், ஆர் வேணும். சோ இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த ஃபேன் சுத்துது. அப்ப இந்த ஃபேன் மேல ஒரு டார்க் செயல்படுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த ஃபேன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த டார்க்கோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபேனோட அச்சு, இந்த ஃபேன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்குது. சோ இந்த ஃபேனோட ஆக்சிஸ் இருக்குங்களா, ஆக்சில், இந்த மேல ஒரு கம்பி இருக்குல்ல, இந்த கம்பி வழியா தான் என்ன இருக்கும், டார்க் இருக்கும். அப்ப எப்பவுமே 2 வெக்டரை ப்ராடக்ட் பண்ணி வர்றது, 2 வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி வர்றது, மத்த 2 வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி வர்றது, அந்த 2 வெக்டருக்குமே டார்க் வெக்டர் அப்படிங்கிறது பாருங்க, இந்த ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது, ஒன்னு வந்து இப்படி இருக்குது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர் வெக்டர் இப்படி இருக்குது, இன்னொன்னு எஃப் வெக்டர் இப்படி இருக்குது. சோ இந்த டார்க் வெக்டர் பாத்தீங்கன்னா எஃப் வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலர், ஆர் வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். சோ அதுதான் இங்க ரூல். சரியா? அப்போ அதே மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபோர்ஸ் வெக்டர் அப்படிங்கிறது போத் வி வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலர், பி வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலர். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்ளோட்ரான் பத்தி போறதுக்கு முன்னாடி ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்குது. சரியா? இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ கரண்ட் கேரியிங் கண்டக்டர். இதே லாஜிக் வச்சுக்கிட்டு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன், சரியா, ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் placed in external magnetic field. அதாவது ஒரு காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை. நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு கண்டக்டர் இருக்குது, அதுல கரண்ட் போயிட்டு இருக்குது, மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை. நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு கண்டக்டர் இருக்குது, அதுல கரண்ட் போயிட்டு இருக்குது அப்படின்னா அதை சுத்தி ஒரு காந்தப்புலம் இருக்கும், அது நமக்கு தெரியும். சரியா? அதை நம்ம பையட்-சாவர்ட் லா விதியை வச்சு கண்டுபிடிப்போம். பையட்-சாவர்ட் விதியை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டரை சுத்தி என்ன இருக்குது, அந்த கண்டக்டர்ல கரண்ட் போயிட்டு இருக்குது அப்படின்னா அதை சுத்தி என்ன காந்தப்புலம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸியான விஷயம். இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்குது, ஐ இருக்குது. இந்த கண்டக்டர் என்ன போயிட்டு இருக்குது, மின்னோட்டம் போயிட்டு இருக்குது. இத நான் ஒரு காந்தப்புலத்துல வைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு காந்தப்புலம் இருக்குது, எதனாலயோ ஒரு காந்தப்புலம் இருக்குது. சரியா? ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு காந்தப்புலம் இருக்குது. அந்த காந்தப்புலம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கண்டக்டரை நான் கொண்டு போய் வைக்கிறேன். இந்த கண்டக்டர்னால என்ன காந்தப்புலம் வருது அப்படிங்கிறது இப்ப எனக்கு அப்ஜெக்டிவ் கிடையாது. எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா என்ன இருக்குது, ஒரு காந்தப்புலம் இருக்குது. அங்க அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி என்ன இருக்குது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்க வேண்டிய இடத்துல நான் என்ன பண்றேன், ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை ஒரு குறிப்பிட்ட கோணத்துல பிளேஸ் பண்றேன். சோ எனக்கு தான் தெரியுமே, எனக்கு என்ன தெரியும், ஒரு மின்னூட்டம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேகத்துல பயணிச்சதுன்னா அது என்ன விசை செயல்படும் அப்படிங்கிறது தெரியும். எஃப் இஸ் ஈக்குவல் என்ன தெரியும், பி கியூ வி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இப்போ கியூவும் இல்ல வியும் இல்ல, இந்த கியூவும் வியும் சேர்ந்ததுதான் என்னன்னா ஐ. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஐ அப்படிங்கிறது நம்ம என்ன பார்ப்போம், ஐ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திருப்போம் அப்படின்னா, ஜென்ரலா ஒரு மின்னூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேகத்துல பயணிச்சிட்டு இருக்குது அப்படின்னா அந்த வேகத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈர்ப்பு திசைவேகம்னு சொல்லுவோம். நம்ம செகண்ட் சாப்டர்ல படிச்சிருப்போம். ஒரு மின்னூட்டம் பெற்ற துகள் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கரண்ட் கேரியிங் கண்டக்டர் தான் நான் சொல்லியிருக்கேன். யாருன்னு சொல்லியிருக்கேன், கரண்ட் கேரியிங் கண்டக்டர். கரண்ட் கேரியிங் கண்டக்டர்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம கரெக்ட், எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல ஓடிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கடத்தியில எவ்வளவு எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கடத்தியில எவ்வளவு எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எவ்வளவு எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா Q = என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா N × E வரும். N × E வரும். சரி, நான் இந்த கடத்தியோட நீளத்தை L ன்னு வச்சுக்கிறேன்.
இந்த கடத்தியோட நீளத்தை என்னன்னு வச்சுக்கிறேன், L ன்னு வச்சுக்கிறேன். ஒரே நிமிஷம். இந்த கடத்தியோட நீளத்தை என்னன்னு வச்சுக்கிறேன், L ன்னு வச்சுக்கிறேன். இந்த N அப்படிங்கிறது என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பெர் யூனிட் வால்யூம். ஓரலகு கன அளவுல. இப்ப இந்த ஏன்னா இந்த கடத்தியோட கன அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கடத்திக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு குறுக்குவெட்டு பரப்பு இருக்கும். இந்த கடத்திக்குன்னு ஒரு நீளம் இருக்குது, A இருக்குது. அப்ப இந்த கடத்தியோட கன அளவு பாத்தீங்கன்னா A into L அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். A into L ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்மால் n அப்படிங்கிறது எதை மீன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓரலகு கன அளவுல ஒரு யூனிட் வால்யூம்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கறத என்ன பண்ணும், மீன் பண்ணும். ஒரு யூனிட் ஓரலகு கன அளவுல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணும், மீன் பண்ணும். சரியா? அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா A into L அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் வால்யூம் இருக்குது. அப்போ மொத்த எலக்ட்ரான்களோட இது பாத்தீங்கன்னா Q is equal to டோட்டல் Q பாத்தீங்கன்னா N into A into L into என்ன வரும், E வரும். N into A into L into E. இதான் என்ன, மொத்த மின்னோட்டங்களின் எண்ணிக்கை. சரியா? இப்போ I is equal to என்ன, Q by T. I is equal to என்ன, Q by T. அப்போ அபு அட்மிட் பண்ணு. டோட்டல் சார்ஜ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா N into A into L into E. அப்ப I is equal to Q by T ன்னு வரும். அப்ப N into A into L into E by T ன்னு வரும். இதுல L by T அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா லென்த் பை டைம் அப்படிங்கறத தான் நம்ம இருப்பு திசைவேகம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப NAEVD இதுதான் நம்ம ஃபார்முலாவா டெரைவ் பண்ணிருக்கோம். சரியா? I is equal to என்ன ஃபார்முலா டெரைவ் பண்ணிருப்போம், NAEVD ன்னு டெரைவ் பண்ணிருப்போம். சரியா? இப்ப நமக்கு இந்த NAE அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, NAE அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, NAE அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க பிஃபோர் கோயிங் டு யூஸ் திஸ் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்றேன். இந்த இதை போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், சின்ன மாடிஃபிகேஷன் பண்றேன். B இன்ட்டு, சரியா, B இன்ட்டு Q அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா NAL அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? Q is equal to என்ன இருக்கும், NAL into E ன்னு இருக்கும். ஓகேயா? V அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா velocity is equal to length by time இருக்கும். length by time இருக்கும் into sin theta. சரியா? length by time இருக்கும். இல்லாட்டா வந்து பார்த்தோம்னா நான் இப்படி கூட வச்சுக்கிறேன். இதுக்கு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணல. லெட் மீ இப்படி போட்டுக்கிறேன். Qக்கு பதிலா என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Q is equal to என்ன வரும், I into T அப்படின்னு சொல்லிட்டு வரும். Q is equal to என்ன, I into T. V is equal to என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா length by time into sin theta. ஸோ இந்த டைமையும் கேன்சல் பண்ணிட்டு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BIL sin theta. BIL sin theta. So Lorentz ஃபோர்ஸுக்கு BQV sin theta அப்படிங்கிறது எப்படி ஒரு ஃபார்முலாவோ அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா BIL sin theta. சரியா? அதே மாதிரி மேக்ஸிமம் ஃபோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா BIL இருக்கும். சரியா? இது Lorentz ஃபோர்ஸுக்கான இன்னொரு ஃபார்முலா. BQV sin theta அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலானா BIL sin theta அப்படிங்கிறது another ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலாவை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஏன் BIL sin theta அப்படிங்கிற லாஜிக்கை வச்சு சொல்றேன் அப்படின்னா, பெரும்பாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் அப்படிங்கறதெல்லாம் முதல் சாப்டர்லயே படிச்சுட்டு கடந்து வந்திருப்போம். சரியா? எப்போ செகண்ட் சாப்டர் வந்தோமோ அப்பவே சார்ஜ் அப்படிங்கிறது கிடையாது. எப்பவுமே எதை சொல்றதா இருந்தாலும் எதுல சொல்லணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்ல தான் சொல்ல வேண்டியதா இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் மின்னோட்டத்துல தான் சொல்ல வேண்டியதா இருக்கும். அதனாலதான் BIL sin theta அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்றேன். சோ சேம் நீங்க வெக்டர் எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா F vector is equal to, சரியா, F vector is equal to again வந்து பாத்தீங்கன்னா இதுல I அப்படிங்கிறது ஸ்கேலார் குவாண்டிட்டி. ஏன்னா மின்னோட்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி தான். சரியா? ஏன்னா மின்னோட்டம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மின்னோட்டத்துக்கு என்ன கிடையாது, திசை கிடையாது. பட் நீங்க எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா I into L வெக்டர்னு எழுதிக்கலாம். I அப்படிங்கிறது ஸ்கேலார் குவாண்டிட்டியா இருந்தாலும் இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்கள் கடந்து போகக்கூடிய இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது வெக்டர் குவாண்டிட்டி. IL வெக்டர் கிராஸ் B வெக்டர். அப்ப F வெக்டர் அப்படிங்கிறது L வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும் அண்ட் F வெக்டர் அப்படிங்கிறது சரி IL வெக்டர்னே வச்சுக்கலாம். சரியா? இப்படியே போட்டுக்கலாம். ஈவன் தோ L வெக்டர் தான் பெர்பெண்டிகுலர், பட் கரண்ட் போகிறதுனால தான் இந்த லென்த் அப்படிங்கிறது வெக்டரா மாறுது. அதனால I பக்கத்துல போட்டுட்டு L வெக்டர்னு போடுங்க. F வெக்டர் அப்படிங்கிறது B வெக்டருக்கும் செங்குத்து. அப்ப இந்த F வெக்டரோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையான விதி இது.
சரியா? நீங்க பிசிக்ஸ்ல படிக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த எஃபெக்டரோட திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடியது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். என்ன ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ ஃப்ளெமிங் வந்து பார்த்தோம்னா 2 அருமையான விதிகளை சொல்லியிருப்பாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், அதாவது ஃப்ளெமிங்கின் இடதுகை விதி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங்கின் வலதுகை விதி. ஃப்ளெமிங்கின் இடதுகை விதி, இன்னொன்று வந்து ஃப்ளெமிங்கின் வலதுகை விதி. ஸோ இது என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க கையில இருக்கக்கூடிய இடதுகையை எடுத்துக்கங்க. சரியா? இடதுகையை எடுத்துக்கங்க. நான் இடதுகையை வரையிற பாருங்க. நான் என் கையில இருக்கக்கூடிய இடதுகை வரைகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பு, பெருவிரல். இது வந்து பெருவிரல். ஸோ பெருவிரலுக்கு நேரம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்காட்டி விரல் இருக்கும். சரியா? என்ன இருக்கும்? ஆட்காட்டி விரல், 4 ஃபிங்கர் இருக்கும். ஆட்காட்டி விரலுக்கு பக்கத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவிரல் இருக்கும். ஆட்காட்டி விரலுக்கு பக்கத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவிரல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நடுவிரல். கை மாதிரி நினைச்சுக்கங்க. சரியா? ஓகே. ஸோ இது நடுவிரல். இந்த 3 விரலையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா வச்சுக்கணும். சரியா? ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பெருவிரல் வந்து பார்த்தோம்னா மேல பார்க்க இருக்கணும். சரி, அதுக்கு நேரா ஆட்காட்டி விரல இப்படி வைக்க முடியும். ஓகேயா? ஆட்காட்டி விரல இப்படி வைக்க முடியும். நடுவிரல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ உங்க கையாலே நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. 3 விரலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்ட்டா செங்குத்தா இருக்கணும். ஸோ இந்த பெருவிரல் போகக்கூடிய டைரக்ஷன்ல நீங்க எதை எடுத்துக்கங்க அப்படின்னா, காந்த தூண்டல் காந்தப்புலத்தை எடுத்துக்கங்க. பி எடுத்துக்கங்க. ஆட்காட்டி விரல் தம்ப் இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல, சாரி 4 ஃபிங்கர் இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல எதை எடுத்துக்கங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி மாத்தி சொல்றேன் பாருங்க. ஆட்காட்டி விரல் இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எதை எடுத்துக்க போறீங்க அப்படின்னா, காந்த தூண்டல் எடுத்துக்கங்க. சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்ட். பெருவிரலோட டைரக்ஷன்ல எதை எடுத்துக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் ஐ எடுத்துக்கங்க. சரியா? அப்படின்னா சரியா, இந்த இந்த பெருவிரல் இருக்கு பாத்தீங்களா, இது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸை குறிக்கும், விசையை குறிக்கும். ஒண்ணும் இல்லப்பா, உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து உங்க காந்த தூண்டல் பி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்ன, லெட் மீ ஸ்பீக், இதுதான் ஐ. இதுதான் என்ன, ஐ, ஐஎல் வெக்டர். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, நீங்க உங்க கையை எடுத்துக்கிட்டு உங்க கையோட பெருவிரலை வந்து பார்த்தோம்னா இந்த சைடு பக்கம் வைங்க. பெருவிரல்ல பார்த்து இந்த சைடு பக்கம், சாரி பெருவிரல் இல்ல, உங்க கையில இருக்கக்கூடிய ஆட்காட்டி விரல். ஆட்காட்டி விரல் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இல்லையா? சோ ஆட்காட்டி விரல் இப்படி வைங்க. ஆட்காட்டி விரல் இங்க பார்க்க இருக்கணும். அதே சமயத்துல வந்து பார்த்தோம்னா நடுவிரல் இப்படி பார்க்க இருக்கணும். திஸ் ஷுட் பி 4 ஃபிங்கர். 4 ஃபிங்கர் ஆட்காட்டி விரல். இது வந்து பாத்தீங்கன்னா நடுவிரலா இருக்கணும். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா நடுவிரலா இருக்கணும். தட் இஸ் மிடில் ஃபிங்கரா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த தம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷன்ல வருதுன்னு பார்க்கணும். இது இந்த தம்ப் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்க்கணும். சோ தம்ப் எப்படி இருக்கும் பாருங்க. நீங்களே வச்சு பாருங்க. உங்க ஆட்காட்டி விரல உங்க இடது கை எடுத்துக்கங்க. இடது கையை வந்து பாத்தீங்கன்னா ஆட்காட்டி விரல் மேல பார்க்க வச்சுக்கோங்க. சரியா? ஆட்காட்டி விரல் மேல பார்க்க. மிடில் ஃபிங்கர் வந்து பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடுல வச்சுக்கணும். மிடில் ஃபிங்கர் எந்த சைடு பார்க்க வச்சுக்கணும்? வலது பக்கம் பார்க்க இருக்க மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க தம்ப் எப்படி இருக்கும்? இப்படி இந்த பக்கம் நீட்டிட்டு இருக்கும். சரியா? பி இப்படி இருக்கும். ஓகேயா? சோ அப்ப வந்து பார்த்தோம்னா செயல்படும் கடத்தியின் மீது செயல்படக்கூடிய விசை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலரா வெளிப்பக்கமா இருக்கும். ரைட்டா? இதுவே சப்போஸ் வந்து பார்த்தோம்னா உங்களோட பி வந்து இப்படி இருக்குது. பி எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. உங்களோட கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இப்படி இருக்குது. இப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே திருப்பி வைக்கணும். அப்படியே திருப்பி வைக்கணும். இப்படி பார்க்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் இருக்கும். சரியா? இப்படி பார்க்க என்ன இருக்கும்? ஃபோர்ஸ் இருக்கும். சோ பி, இது ஐ. அப்போ இடதுகை விதி சொல்லும் போது இடதுகை விதி எதுக்காக பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கண்டக்டர் மீது செயல்படக்கூடிய விசையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பயன்படுது. விசையோட திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு. விசையின் திசை, டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்.
அப்ப நீங்க இடதுகை விதி உங்களுக்கு கேட்டாங்க, ஃபிளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், கரண்டோட டைரக்ஷன், காந்தப்புலத்தின் திசை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மின்னோட்டம் பாயும் கடத்தியின் திசை, இது ரெண்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் விசையோட திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எது யூஸ் ஆகுது? ஃபிளெமிங்கோட இடதுகை விதி யூஸ் ஆகுது. சரியா? சோ கண்டக்டர் எப்படி கொடுத்திருந்தாலும் உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன கண்டுபிடிக்க முடியும்? உங்க கண்டக்டர் போற நேரத்துல போற இதுல உங்க கையை வச்சு பார்க்கணும், இடது கையை வச்சு பார்க்கணும். கரெக்டா? காந்தப்புலம் எப்படி கொடுத்திருக்காங்களோ அந்த காந்தப்புலத்துல வந்து பாத்தீங்கன்னா இடது கையை வைக்கணும். சோ இப்படி உங்க கையை வந்து இப்படி பிளேஸ் பண்ணணும். சோ இந்த இடத்துல 4 ஃபிங்கர் இருக்கணும், இந்த இடத்துல மிடில் ஃபிங்கர் இருக்கணும். சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தம்ப் இப்படிதான் போகும். நீங்க வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரியா? இடது கையை எடுத்து இப்படி வச்சு பாருங்க. சரியா? இப்படி வச்சு பாருங்க. உங்க கையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திருப்பிக்கிட்டு வச்சீங்கன்னா தான் முடியும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மிடில் ஃபிங்கர் இடது பக்கம் இருக்கணும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வச்சீங்கன்னா உங்க மிடில் ஃபிங்கர் வலது பக்கம் தான் இருக்கும். சோ உங்க கையை ஒரு சைடு இப்படி திருப்பிட்டு வச்சீங்கன்னா மிடில் ஃபிங்கர் என்ன ஆயிரும்? இடது பக்கம் பார்க்க போயிரும். 4 ஃபிங்கர் அதாவது ஆட்காட்டி விரல் மேல பக்கம் வந்துரும். சரியா? தம்ப் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பக்கம் இருக்கும். சரியா? சோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தியோட மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தியின் மீது செயல்படக்கூடிய விசையை கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டரை இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? சரி, முதல்ல இந்த சைக்ளோட்ரான் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்கு இல்லைங்களா, மின்னூட்டப்பட்ட துகள் இருக்குல்ல, உதாரணத்துக்கு எலக்ட்ரான்கள்லாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி எலக்ட்ரான் மாதிரியான துகள்களை அக்சலரேட் பண்றதுக்கு, அக்சலரேட் சரியா, சார்ஜ்டு பார்ட்டிகல். ஏன்னா நமக்கு நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ரிசர்ச் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ரூதர்ஃபோர்டோட ரிசர்ச்சே பார்த்திருப்போம். அதுல நேரா வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஆல்பா ரேயை கொண்டு போய் வந்து பார்த்தோம்னா ஃபாஸ்டா வந்து ஒரு கோல்டு ஃபைல் மேல அட்டாக் பண்ண விட்டுருப்பாரு. ஆல்பா கதிர்களை தங்கத்தாள் மீது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு? அட்டாக் பண்ண விட்டுருப்பாரு. சரியா? சோ ஆல்பா கதிர்களை வந்து பாத்தீங்கன்னா முடுக்கு விக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஆல்பா கதிர்கள் வேகமா ஒரு வந்து கோல்டு ஃபைல் மேல அடிக்கணும். அப்போ இந்த மாதிரி சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து பார்த்தோம்னா வேகமா வந்து அடிக்கும் போதுதான் மின்னூட்டப்பட்ட துகள்கள் வேகமா வரணும் அப்படின்னா அதை முடுக்கு வைக்கணும். அதுக்கு மேல ஒரு விசையை செயல்பட்டு அதை வந்து என்ன பண்ணணும்? ஓட வைக்கணும். சோ மின்னூட்டப்பட்ட துகள்களை முடுக்கு வைப்பதற்காக, மின்னூட்டப்பட்ட துகள்களை முடுக்கு வைக்க, இதுக்குதான் எது யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைக்ளோட்ரான் யூஸ் ஆகுது. சரியா? சோ அதனால நம்ம நிறைய ரிசர்ச் ஒர்க் நமக்கு என்ன பண்ணும், இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ரைட்டா? சோ லாரன்ஸ் அப்புறம் லிவிங்ஸ்டன் இவங்க தான் வந்து பார்த்தோம்னா இதை வந்து உருவாக்குறாங்க. 1934 வந்து பாத்தீங்கன்னா 1934ல இதை கிரியேட் பண்றாங்க. சரி, சோ இதோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்னன்னு பார்த்துடலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ்டு பார்ட்டிகளை நீங்க ஆக்சலரேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, ஒரு மின்னூட்டப்பட்ட துகள்களை முடுக்கி வைக்கணும் அப்படின்னா, சரியா, மின்னூட்டப்பட்ட துகள்களை முடுக்கி வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு மேல என்ன பண்ணணும்? ஒரு விசை செயல்படணும். அதுக்கு முதல்ல வந்து பார்த்தோம்னா விசை செயல்படணும் அப்படின்னா அந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள், ஓகேயா, அந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல என்ன ஆகணும் அப்படின்னா டிராவல் பண்ணணும். அந்த சார்ஜ்டு பார்ட்டிகிள் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல டிராவல் பண்ணணும். ரெண்டாவது அதுக்கு மேல என்ன செயல்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காந்தப்புலம் செயல்படணும். அதுக்கு மேல என்ன பண்ணணும்? ஒரு காந்தப்புலம் செயல்படணும். சோ இது ரெண்டையும் அட்டைன் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு காந்தத்தை எடுத்துக்கிறேன். ஒரு பெர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறேன். இந்த மேக்னெட்டோட நார்த் போல் இது, சவுத் போல் இது மேக்னெட். சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த நார்த் போல் வந்து சவுத் போலுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்த புலம் இருக்கும், பி இருக்கும். பி இருக்கா? இப்ப இந்த காந்த புலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டு இதுக்கும் இந்த காந்த புலம் செயல்படக்கூடிய இடத்துல இந்த நடுவுக்குள்ள இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாட் வச்சிருக்கேன். இந்த டாட் எதை மீன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயன் சோர்ஸ். அது என்ன அயன் சோர்ஸ் அப்படின்னா அயனி மூலம்னு சொல்லுவோம். நமக்கு இந்த சைக்ளோட்ரானோட வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா மின்னூட்டப்பட்ட துகள்களை முடுக்கி வைக்கணும் தான். அப்ப மின்னூட்டப்பட்ட துகள்கள்னா யாரு? ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும், இன்னொன்னு நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நேர்மின் அயனியா இருக்கணும், இல்லைன்னா எதிர்மின் அயனியா இருக்கணும். சரியா? அப்ப இந்த நேர்மின் அயனியையோ எதிர்மின் அயனியையோ யாராச்சும் ஒருத்தர் வெளிவிடணும் இல்லையா? ஏதாச்சும் ஒரு ஆட்டமோ ஏதாச்சும் ஒரு மாலிகுலோ தான் என்ன பண்ணும், இந்த நேர்மின் அயனியையோ இல்ல எதிர்மின் அயனியையோ வெளியிடும். பாசிட்டிவையோ நெகட்டிவோ யார் கொடுப்பா? ஏதோ ஒரு ஆட்டம் தான் கொடுக்கும். அந்த ஆட்டம் யார் யார் வந்து ரிலீஸ் பண்றாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம்? we call it as அயன் சோர்ஸ், அயனி மூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரி, இப்போ இந்த அயனி மூலத்துல இருந்து வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன வருது? அயன்ஸ் வெளியே வருது. அயன்ஸ் வெளியே வருது. சரியா? ஏதோ ஒரு ரியாக்ஷன் மூலமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே வருதுன்னு வைங்க.
சரி, அதை அப்புறம் பார்ப்போம். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சுவலா இந்த நார்த் போல் சவுத் போல் நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்த ஆஹ், காந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த காந்த தூண்டல் எப்படி வைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டி ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு மேக்னெட், இது ஒரு மேக்னெட். இது ஒரு மேக்னெட்டோட நார்த் போலா இருக்கும். இது மேக்னெட்டோட என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் போலா இருக்கும். சோ இந்த டயகிராம் தான் இங்க போட்டிருக்கேன். நார்த் போல் சவுத் போல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி டி ஷேப்ல இங்க ஒரு மேக்னெட் வச்சிருப்போம், இங்க ஒரு மேக்னெட் வச்சிருப்போம். சோ இந்த ரெண்டு டி ஷேப்புக்கும் எக்ஸாக்ட்டா நடுவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அந்த மின்புலன்களை வந்து பாத்தீங்கன்னா மின் துகள்களை வைக்கணும். அதாவது சார்ஜ்டு பார்ட்டிகளை என்ன பண்ணணும், உள்ள வைக்கணும். சரியா? ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அயனி மூலத்தை வந்து பார்த்தோம்னா நான் என்ன வச்சுக்கிறேன், ஒரு சோர்ஸ். இதுதான் அயன் சோர்ஸ்னு வச்சுக்கிறேன். இந்த அயன் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, சரியா, இந்த அயன் சோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளை ரிலீஸ் பண்ணுது. ஒரு பார்ட்டிகிளை ரிலீஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிள் என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. இந்த அயன் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளை ரிலீஸ் பண்ணுது. சோ இத பண்ண உடனேயே, சரியா, இத பண்ண உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கு இல்லீங்களா, இந்த நார்த் போல் சவுத் போல் இதை நான் எப்படி உருவாக்குவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆக்சுவலா ஆரம்பத்துல இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா, ரெண்டு ரெண்டு இப்படி வைக்கிறத விட எப்படி வைப்பேன்னா, சோ இந்த மாதிரி டி ஷேப்ல ஒரு மெட்டல், இந்த மாதிரி டி ஷேப்ல ஒரு மெட்டல், காந்தத்தை வைக்க போறது கிடையாது. என்ன வைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன், ஒரு மெட்டலை தான் வைக்கிறேன், ஒரு உலோகத்தை வைக்கிறேன். டி ஷேப்ல ஒரு உலோகத்தை வைக்கிறேன். இந்த உலோகத்தை எடுத்துக்கிட்டு இந்த உலோகத்துக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் கொடுக்குறேன். சரியா, எந்த மாதிரி கரண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி போட போறது இல்ல. கரண்ட் நான் எப்படி போடுவேன், ஜெனரலா கரண்ட் கொடுக்குறேன்னா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் தானே கொடுப்பேன். இப்படி போட போறது இல்ல. அதுக்கு மேல எப்படி போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போடுறேன். இந்த மாதிரி போட்டேன்னா நான் என்ன கரண்ட் கொடுக்குறேன்னா ஏசி கரண்ட் கொடுக்குறேன்னு அர்த்தம். சரியா, இல்லாட்டா ஏசி வோல்டேஜ் கொடுக்குறேன்னு அர்த்தம். ஏசி கரண்ட் ஆர் ஏசி வோல்டேஜ். ஓகே, மாறு திசை மின்னியக்கு விசையை நான் உள்ள கொடுக்குறேன். ஏசில என்ன அர்த்தம், மாறு திசை மின்னியக்கு விசை. இது நம்ம வந்து அடுத்த சாப்டர்ல தான் படிப்போம். ஆக்சுவலா மாறுதிசை மின்னியக்கு விசை அப்படின்னா என்ன, ஏசி கரண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத அடுத்த இதுல தான் படிப்போம். இப்போதைக்கு ஏசி கரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதோட டைரக்ஷன், அந்த கரண்டோட டைரக்ஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேர்திசை மின்னோட்டம் டைரக்ட் கரண்ட் இப்படி கொடுக்குறோம்னு வைங்க, இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சைடு பாசிட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ். சோ இந்த சைடு யாரை கனெக்ட் பண்ணிருக்கோமோ அவங்க லைஃப் லாங் என்ன பண்ணிருப்பாங்க, பாசிட்டிவா இருப்பாங்க. இந்த சைடு யாரை கனெக்ட் பண்ணிருப்போம் அவங்க ஃபுல்லா நெகட்டிவா இருப்பாங்க. ஆனா இதுவே இப்படி நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மாறுதிசை மின்னியக்கு விசையை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன அர்த்தமா இருக்கும்னா, இவன் ஒரு சைக்கிள் ஃபர்ஸ்ட் இவன் பாசிட்டிவா இருந்தான்னா அடுத்து இவன் நெகட்டிவா இருப்பான். அடுத்து இவன் நெகட்டிவா மாறுவான், மறுபடியும் பாசிட்டிவா மாறுவான். வேகமா மாறுவாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். அதே மாதிரி இவன் நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ். தொடர்ச்சியா அது மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்டுக்கும் இல்ல ஒவ்வொரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு வந்து பார்த்தோம்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறுதிசை மின்னியக்கு விசை. சரியா, ஏசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சரி, அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கறது நம்ம அடுத்த சாப்டர்ல படிப்போம். சரி, எப்படி மாறிட்டே இருக்குது அப்படிங்கறது அடுத்த சாப்டர்ல படிப்போம். இப்போ இங்க இருந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்துருச்சு. வந்தோட நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். சுவிட்ச் ஆன் பண்ணனா, சரி எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இவன் பிளஸ்ஸா இருக்கான்னு வைங்க. ஃபர்ஸ்ட் இவன் பிளஸ்ஸா இருக்கான். இவன் பிளஸ்ஸா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் என்ன பண்ணுவான், இவன் மேல ஒரு விசையை செயல்படுத்துவான். சோ ஒரு விசையை செயல்படுத்தி இவன் இங்க வருவான். சரியா, அப்ப இவன் பிளஸ்ஸா இருந்தானா இவன் என்னவா இருப்பான், மைனஸா இருப்பான். மைனஸா இருக்கும்போது இவன் எப்படி வந்தானா அப்படியே திருப்பி அனுப்பிச்சு விடுவான். திருப்பி அனுப்பிச்சு விடுவான். சரியா, மறுபடியும் இவன் என்ன ஆவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இவன் மைனஸா இருப்பான், இவன் பிளஸ்ஸா இருப்பான். இவன் மைனஸா மறுபடியும் வந்து இப்படி ரிட்டர்ன் பண்ணுவான். சரியா, இப்படியே வந்து பார்த்தோம்னா இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சலரேட் பண்ணி அதோட ஸ்பீட் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுவாங்க. அட் தி எண்ட்ல வரும்போது ரொம்ப பயங்கரமான ஸ்பீட் இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா கீப் ஆன் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா, கீப் ஆன் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொட்டேட் ஆக ஆரம்பிச்ச உடனே, சரியா, ரொட்டேட் ஆக ஆரம்பிச்ச உடனே இந்த எண்டு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க ஒரு பிளேட் வைப்பாங்க. இந்த பிளேட்ல பட்டு என்ன ஆகும்னா இப்படி வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே வந்துடும். பிளேட்ல பட்டு என்ன ஆகும், வெளியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் இது அயன் சோர்ஸ், இதுல இருந்து வெளியே வருது. வெளியே வந்தோடனே இந்த டி இருக்குது. இந்த டி என்ன பண்ணும், இந்த டில ஒரு பொலாரிட்டி இருக்கும். உதாரணத்துக்கு இது பாசிட்டிவா இருக்குது அப்படின்னா இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணும், இதுக்கு மேல ஒரு விசையை கொடுத்து இதை பிடிச்சி இழுக்கும், இல்லைன்னா ரிப்பல் பண்ணும். இங்க வரைக்கும் வந்துருச்சு. இங்க வரைக்கும் வந்துருச்சா, இது என்ன பண்ணும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நெகட்டிவ் வச்சிருக்கும். அது என்ன பண்ணும், அடுத்த இதை கொடுக்கும்.
ஒவ்வொரு சர்க்கிள் சுத்தும் போது இப்ப இது இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது போகுது, ஃபர்ஸ்ட் இது போகும்போது இந்த ரேடியஸ்ல கவர் பண்ணுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடு கூடும். ஏன்னா பக்கத்துல போகுது இல்லையா, ஸ்பீடு கூடும். ஸ்பீடு கூடும்போது ரேடியஸ் பெருசாகும். மறுபடியும் போகும்போது மறுபடியும் பக்கத்துல போகுது, ஸ்பீடு கூடும், அப்ப ரேடியஸ் பெருசாகும். திருப்பி பாருங்க ரேடியஸ் கூடுது, பக்கத்துல போகுது. எந்த அளவுக்கு பக்கத்துல போகுதோ அந்த அளவுக்கு ஸ்பீடு கூடும், எந்த அளவுக்கு ஸ்பீடு கூடுதோ அந்த அளவுக்கு ரேடியஸ் பெருசாகும். அதனால இந்த அயன் சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீப்பான் ஒரு சுருள் பாதையில சுத்தி வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுது, வெளியே வந்தது. அப்போ இந்த அயன் சோர்ஸோட சார்ஜ் வந்து பார்த்தோன்னா நான் கியூன்னு வச்சுக்கிறேன், அந்த மின்னூட்டத்தை என்னன்னு வச்சுக்கிறேன், கியூன்னு வச்சுக்கிறேன். சரியா, சேம் லாஜிக் தான். அப்ப இதுக்கு மேல செயல்படக்கூடிய விசை என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்யூவியா இருக்கும். அண்ட் தீட்டா வில் பி என்னவா இருக்கும், 90 டிகிரியா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காந்த தூண்டல் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து இந்த சார்ஜ் வெளியே வரக்கூடியதுக்கு எப்படி இருக்குது, செங்குத்தா இருக்குது. காந்த தூண்டல் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த காந்த தூண்டல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெலாசிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், செங்குத்தா தான் இருக்கும். அப்படிதான் நான் செட்டப்பே வச்சிருப்பேன். இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, இந்த சார்ஜ் பார்ட்டிகிளை சுத்த வைக்குது. சுத்த வைக்குதுன்னா அதுக்கு மேல செயல்படக்கூடிய விஷயம் என்னன்னா மைய விலக்கு விசையா இருக்கும், mv²/r. அப்ப bv² சரி மைய நோக்கு விசையா இருக்கும், சாரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா இருக்கும். அப்ப bqv mv²/r. அப்போ இந்த சுத்தி வரக்கூடிய ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா r என்னன்னு பாத்தீங்கன்னா mv²/r. r என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த p² v கேன்சல் ஆயிரும், mv/bq. அப்ப இந்த r அப்படிங்கிறது, இந்த ரேடியஸ் அப்படிங்கிறது இந்த சுத்தி வரக்கூடிய வெலாசிட்டிக்கு நேரடியா ப்ரொபோர்ஷனலா இருக்குது. அப்போ ரேடியஸ் கூட கூட இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரேடியஸ் சின்னது, அடுத்து ரேடியஸ் பெருசு, அடுத்து இன்னும் கொஞ்சம் ரேடியஸ் பெருசாகுது. ரேடியஸ் தொடர்ச்சியா கூட்டிகிட்டே இருக்குது. ரேடியஸ் தொடர்ச்சியா கூட கூட ஸ்பீடு கூட்டிகிட்டே இருக்கும். அப்ப அட் தி எண்ட்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு வெளியே வரும்போது இங்க நமக்கு ஹை ஸ்பீடு வந்து அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்ப இப்படித்தான் நான் என்ன பண்றேன், ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள் ஒரு மின்னூட்டத்தை நான் என்ன பண்றேன், ஆக்சலரேட் பண்ணுவேன், முடுக்கி வைப்பேன். இதை கொண்டு போய் எதுக்கு மேலேயாச்சும் மோத விட்டு நம்ம என்ன பண்ணலாம், அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ளலாம். சரியா, ஓகே. இப்ப இது சுத்துது அப்படின்னா இதுக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி வரும்போது நான் என்ன இருக்கும், ஒரு கோண திசைவேகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். என்ன இருக்கும், ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். கோண திசைவேகத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், v = velocity நேர் திசைவேகம் = r × ஒமேகா. linear velocity = radius × angular velocity. சரியா, radius × angular velocity. அப்ப ஒமேகா = என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா v/r அப்படின்னு சொல்லிட்டு வரும். நான் இதுல v/r மட்டும் எடுத்துக்கிறேன். v/r மட்டும் எடுத்துக்கிட்டா என்ன வரும், bq/m. இங்க பாருங்க, இந்த r எங்க கொண்டு போயிட்டேன்னா இந்த bq and m கீழே கொண்டு வந்துட்டேன்னா ஒமேகா = என்ன, bq/m. சோ இதுக்கு பேர் தானே பேரு angular velocity. இதுல இருந்து நீங்க எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்வெண் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த சைக்ளோட்ரான் சுத்தி எலக்ட்ரான் சுத்தி வருது இல்லைங்களா, எலக்ட்ரான் சுத்தி வரும்போது அந்த சுத்தி வரக்கூடிய எலக்ட்ரானோட அதிர்வெண், சரியா, அதாவது ஃப்ரீக்வன்சி என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரியா, சோ இந்த ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலானா ஒரு செகண்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் முடிக்குது. சோ ஃப்ரீக்வன்சியோட அடிப்படை ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 1/t அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். 1/t. சரியா, 1/டைம் பீரியட். டைம் பீரியட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒமேகாக்கு நான் ஃபார்முலா போட்டேன்னா இதுக்கு என்ன வரும்னா ஒமேகா = ஆங்குலர் வெலாசிட்டி தானே. v/r அப்படிங்கிறது எப்படி ஒரு ஃபார்முலாவோ இன்னொரு ஃபார்முலா என்ன, ஆங்குலர் டிஸ்டன்ஸ் பை டைம். ஆங்குலர் டிஸ்டன்ஸ் பை டைம், அதாவது கோணம் பை நேரம் சொல்லுவோம். இப்ப இந்த கோணம் வந்து பாத்தீங்கன்னா 2π இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோணம் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், ஒரு முழு சுத்தா இருந்துச்சுன்னா கோணம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், 2π இருக்கும். அப்ப டைம் பீரியட் t என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா t என்ன ஆயிரும், கேபிட்டல் T ஆயிரும். அப்ப கேபிட்டல் T = என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2π/ஒமேகா. அப்ப 1/t = என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒமேகா/2π. சோ ஒமேகா இங்க இருக்குது. சோ இதுக்கு முன்னாடி 1/2π போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், வெளியே வரக்கூடிய எலக்ட்ரான்களோட என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கிடைச்சிரும். அப்ப f க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி = என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/2π bq/m. 1/2π bq/m. சரியா, சோ டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா, இத அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கணும், 2πm/bq. நல்லா கவனிக்கணும், இப்படி எலக்ட்ரான் சுத்துது, இப்படி சுத்துது. இதுல ஒரு செகண்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இது சுத்தி வந்திருக்குது அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சுற்றுகளின் எண்ணிக்கை, இல்லாட்ட எவ்வளவு சரியா சுழற்சிகளின் எண்ணிக்கை அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம், எஃப்னு சொல்லுவோம். இந்த எஃப் எதை அடிப்படையா வச்சிருக்கும் தெரியுமா, நம்ம கொடுக்கறது இதுக்கு இது வர்றதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டி ஷேப் கண்டக்டருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்னு சொன்னா
மாறுதிசை மின்னியக்கு விசை கொடுக்குறோம்னு சொன்னேன். இந்த மாதிரி கொடுக்குறோம்னு சொன்னேன். இந்த மாறுதிசை மின்னியக்கு விசை இருக்கு, ஏசி கரண்ட் கொடுக்குறோம்னு சொன்னேன், ஏசி வோல்டேஜ் கொடுக்குறோம்னு சொன்னேன். என்ன வோல்டேஜ்? அதுக்கு பேர் ஏசி வோல்டேஜ். இந்த ஏசி வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படிதான் மாறிட்டே இருக்கும். ஏசி வோல்டேஜை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வீட்டுக்குலாம் வருது இல்லையா, வீட்டுக்குலாம் வர்றது என்ன கரண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட் தான் வருது. வீட்டுக்குலாம் வர்றது என்ன கரண்ட் வருது? ஏசி கரண்ட் வருது. எவ்வளவு கரண்ட் வருது? 220 வோல்ட். நான் சொல்லியிருப்பேன் 220 வோல்ட் ஏசி கரண்ட் வருதுன்னு சொல்லியிருப்பேன். கூட ஒரு விஷயம் என்ன தெரியுமா, 220 வோல்ட் வித் 50 ஹெர்ட்ஸோட வரும் இந்தியாவுக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏசி கரண்ட் பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சில வரும். நீங்க உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லியிருப்பாங்க. இப்போ அமெரிக்கால இருந்தோ இல்ல வெளிநாட்டுல இருந்தோ ஒரு சில எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்கிட்டு வந்தாங்கன்னா, எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது இந்தியாவில் ஒர்க் ஆகாது. காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அதிர்வெண் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தோம்னா 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ல உருவாக்குறதுக்கு வேலை செய்யறதுக்காக தயாரிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அயன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அயன் பாக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா ஏசி கரண்ட் வேலை செய்யக்கூடியதா தான் இருக்கும். சரியா? அயன் பாக்ஸ். அதே மாதிரி ஃபேன், லைட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏசி கரண்ட்ல தான் வேலை செய்யும். நேரா சுவிட்சை போடுறோம் வேலை செய்யுது. இதுவே மொபைல் போன் எடுத்துக்கோங்க, கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க, டிவி, லேப்டாப் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்டை வாங்கி அதை ஒரு பேட்டரியில ஸ்டோர் பண்ணி அந்த பேட்டரி மூலமா தான் வேலை செய்யுது. எதுக்கெல்லாம் பேட்டரி தேவைப்படலையோ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏசி கரண்டா இருப்பாங்க. மிக்சியா இருக்கட்டும், கிரைண்டரா இருக்கட்டும், ஃபேனா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், இது எல்லாமே எந்த கரண்ட்ல வேலை செய்யும்? ஏசி கரண்ட்ல தான் வேலை செய்யும். நேரடியாக சுவிட்சை போட்டோன்னா சுத்தும், வேலை செய்யும். ஏசி கரண்ட் அப்படின்னாலே வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய ஏசி கரண்ட் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சில தான் வருது. இந்தியாவோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வரக்கூடிய கரண்டோட ஃப்ரீக்வன்சி என்ன? 50 ஹெர்ட்ஸ். சரியா? ஸோ நீங்க ஒரு ஏசி வோல்டேஜை கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணணும்? செட் பண்ணி ஆகணும். அதாவது இந்த மாறுது இல்லையா, பிளஸ் மைனஸ் மாறுது இல்லையா, இது எவ்வளவு வேகமா மாறுது அப்படிங்கறத இந்த ஃப்ரீக்வன்சி. ஒரு செகண்ட்ல எவ்வளவு சைக்கிள்ஸ், இந்த மாதிரி எத்தனை சைக்கிள் முடிக்குது, ஒரு செகண்ட்ல இந்த மாதிரி எத்தனை டைம் பிளஸ் மைனஸ் மாறி வருது அப்படிங்கறது தான் ஃப்ரீக்வன்சி. சரியா? சோ அதை நீங்க என்ன பண்ணணும்? முடிவு பண்ணணும். நீங்க உள்ள கரண்ட் கொடுக்கும்போது எவ்வளவு ஃப்ரீக்வன்சில நான் கொடுக்குறேங்கிறத முடிவு பண்ணணும். நீங்க கொடுக்குற ஃப்ரீக்வன்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சி என்ன? ஒரு செகண்ட்ல எத்தனை சுத்துது இப்படி, இந்த ரெண்டு பேரும் என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதாவது ஏசி கரண்டோட ஃப்ரீக்வன்சியும் சரியா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் சைக்ளோட்ரானும் என்ன ஆகணும்? ஒண்ணுக்கு ஒண்ணு மேட்ச் ஆகணும். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த காந்த தூண்டல் கொடுக்குறேன்ப்பா, எனக்கு தெரியும் பி வந்து நான் இவ்வளவுதான் கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியும். சார்ஜ் என்ன, எந்த அயன் வெளியே வர போகுது, அதோட மின்னூட்டம் என்னன்னு எனக்கு தெரியும், அதோட மாசும் எனக்கு தெரியும். அப்படின்னா நான் எவ்வளவு ஃப்ரீக்வன்சி அப்படிங்கறத நான் கால்குலேட் பண்ணிடலாம். எவ்வளவு அதிர்வெண் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிடலாம். இந்த அதிர்வெண்ணை கால்குலேட் பண்ணி அந்த அதிர்வெண் இருக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? ஏசி வோல்டேஜ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்திசைவு அப்படிங்கிற விஷயம் நடக்கும். ஒத்திசைவு அதாவது என்னன்னா ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ரெசனன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸை ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நீங்க கொடுக்குற ஃப்ரீக்வன்சியும் கிடைக்கிற ஃப்ரீக்வன்சியும் ஒண்ணுக்கு ஒண்ணு மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா உங்களோட ஸ்பீடு வந்து பார்த்தோம்னா பயங்கர அதிகமா இருக்கும், ரொம்ப ஸ்பீடா இருக்கும். இந்த ரெசனன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அதாவது மின்னோட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ரெசனன்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் எஃபெக்ட், அதனால நல்லதுதான் நடக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசனன்ஸ் அப்படிங்கிறது வைப்ரேஷன் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல எங்கெல்லாம் அதிர்வுகள் ஏற்படுது இல்லையா, அங்கெல்லாம் ரெசனன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா பொருள் உடைஞ்சு போயிடும். நம்ம பின்னாடி நான் வந்து பாத்தோம்னா இந்த சாப்டர் 4th சாப்டர் நடத்தும் போது சொல்லுவேன். ரெசனன்ஸ் அப்படிங்கிறது வைப்ரேஷன் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் எஃபெக்ட், அதுவே மின்னோட்டம் கரண்ட் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல பாசிட்டிவ் எஃபெக்ட். ஸோ ரெசனன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கொடுக்குற ஃப்ரீக்வன்சியும் உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகணும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு முன்னாடியே தெரியும், இந்த அதிர்வெண் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அந்த அதிர்வெண் இருக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? ஏசி மின்னோட்டத்தை கொடுக்கணும், ஏசி மின்னோட்டத்தை உள்ள கொடுக்கணும், மின்னோட்டத்தையோ மின்னழுத்தத்தை கொடுக்கணும். சரியா? சோ இதுதான் சைக்ளோட்ரான் வேலை செய்யக்கூடிய விஷயம். சரியா? சோ இந்த சைக்ளோட்ரானை பொறுத்த வரைக்கும் 2 பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைக்ளோட்ரான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைக்ளோட்ரான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல உங்களால ஸ்பீட் கொடுக்க முடியாது. சரியா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டி வந்து பாத்தீங்கன்னா இந்த டி ஷேப்ல கண்டக்டர் வச்சிருக்கீங்க இல்லையா, இது ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு தான் வச்சிருப்பீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்தோம்னா லிமிட்டா தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வரைக்கும் தான் உங்களால என்ன பண்ண முடியும்? இது பண்ண முடியும். சோ வேகம் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ள தான் இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான் முதல்ல எடுத்தோடனே சொன்னேன், மின்னூட்டப்பட்ட துகள்களை தான் முடுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
சார்ஜ்டு பார்ட்டிகிளை தான் ஆக்சலரேட் பண்ணணும்னு சொன்னேன். சார்ஜ்டு பார்ட்டிகிள்னு சொன்ன உடனேயே உங்களுக்கு மைண்டுக்கு ஞாபகம் வர்றது யாரா இருக்கும்னா எலக்ட்ரானா தான் இருக்கும். மின்னூட்டப்பட்ட துகள்கள்னு சொன்னாலே யார் தான் வருவா? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் தான் வருவான். அதுக்கப்புறம் தான் புரோட்டானு, சரியா, ஹீலியம், அவங்க ஆல்பா பார்ட்டிகிள் அவங்கலாம். ஃபர்ஸ்ட் வர்றது யாரு? எலக்ட்ரான். ஆனா இந்த எலக்ட்ரானை வந்து பார்த்தோம்னா இந்த சைக்ளோட்ரான் என்ன பண்ண முடியாது? cannot be accelerate. எலக்ட்ரானை முடுக்கி வைக்க முடியாது. சரியா? எலக்ட்ரானை முடுக்கி வைக்க இயலாது. என்ன காரணம்? முடுக்கி வைக்க இயலாது. என்ன காரணம்? எலக்ட்ரானை ஏன்பா முடுக்கி வைக்க இயலாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானோட மாஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த எலக்ட்ரானோட மாஸ் வந்து பாத்தீங்கன்னா, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப கம்மியான மாஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட வேகத்துல சுத்தம் போகுது. ரொம்ப ரொம்ப கம்மியான மாஸ் வந்து பார்த்தோம்னா அதிகமான வேகத்துல டிராவல் பண்ணும்போது, சரியா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாஸ்ல சேஞ்சஸ் இருக்கும். இந்த மாஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ் வந்து கூடவோ குறையவோ செய்யும். சரியா? சேஞ்ச் இன் மாஸ். நிறை வந்து பார்த்தோம்னா மாறுபடும். சரியா? நிறை என்னாகும்? மாறுபடும். என்னடா நிறை மாறுபடும்னு கேக்குறீங்க? இப்ப நீங்க இருக்கீங்க. நீங்க இங்க இருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ளைட்ல ஏறி அமெரிக்காவுக்கு போறீங்க. இங்க நீங்க ஏறும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மாஸ் வந்து 60 கிலோ. அமெரிக்கால இறங்கும்போது வந்து பார்த்தோம்னா அது 70 கிலோவா மாறுமா? மாறாது. 40 கிலோவா மாறுமா? மாறாது. இங்க ஏறும்போது 60 கிலோனா அங்கேயும் 60 கிலோ தான். டவுட்டே கிடையாது. ஆனா எலக்ட்ரான் மாதிரியான பொருட்களுக்கு அப்படி கிடையாது. எலக்ட்ரானோட மாஸ் ரொம்ப சின்னது. அதே எலக்ட்ரான் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பீட்ல, ஒரு ஹை ஸ்பீட்ல டிராவல் பண்ணுது அப்படின்னா அதோட மாஸ் என்ன ஆகும் அப்படின்னா கூடவோ குறையவோ செய்யும். இது ஐன்ஸ்டீனோட சார்பியல் தத்துவம், ரிலேட்டிவிட்டி தியரி அடிப்படையா வச்சு வரக்கூடியது. பின்னாடி நம்ம படிப்போம். சரியா? அப்போ எலக்ட்ரான் மாதிரியான ஒரு மைனூட் பார்ட்டிகிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு கூடுச்சு அப்படின்னா அதோட மாஸ் மாறும். நமக்கு தான் ஸ்பீடு கூடுச்சுனா மாஸ் மாறுமா? வேகமா ஓடுறோம். மாஸ் மாறுமா? மாறாது. ஆனா எலக்ட்ரானுக்கு அது மாஸ் மாறும். அப்படி எலக்ட்ரானோட மாஸ் மாறிடுச்சுன்னு வைங்க, m மாறிடும். m மாறிடுச்சுன்னா f மாறிடும். f மாறிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு f கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பீங்க. சரியா? அது சுத்த சுத்த f மாறிட்டு இருக்குது. f மாற மாற வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா ரெசோனன்ஸ் வந்து ஒழுங்கா நடக்காது. ஒத்திசைவு நடக்காது. அப்ப என்ன பண்ண முடியாது? உங்களால அதிகபட்ச ஸ்பீட்ல ஒடுக்க முடியாது. சரியா? அதே மாதிரி தேர்ட் வந்து காமன். அன்சார்ஜ்டு பார்ட்டிகிள் என்ன பண்ண முடியாது? முடுக்கி வைக்க முடியாது. அதான் இது வந்து காமன். அதாவது மின்னூட்டமற்ற துகள்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? மின்னூட்டமற்ற துகள்களை ஒண்ணும் பண்ண முடியாது. மின்னூட்டமற்ற துகள்களை அதே லாஜிக் தான். முடுக்கி வைக்க முடியாது. சோ இதான் என்ன? சைக்ளோட்ரானோட வரம்புகள். ரைட்? எனி டவுட்ஸ்?